ஒரு புதிய தொழிலை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது பெரிய அளவில் இது வரைக்கும் லாஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கும். அது நீங்கள் பெருசாக்கிறாமல் இருந்தாலே போதும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற தட்சிணாயனத்தில், அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு 2ஆக பிரிக்கப்படக்கூடிய அயனங்கள். அதாவது தை முதல் ஆனி வரை உத்தராயணமாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனமாகவும் நினைக்கிறோம். இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம். உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன வேறுபாடு, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப, உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில், அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதுனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து ஆண்கோள்கள் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்கோள்கள், அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதா இருக்குது. அதுலேருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை, அதாவது தை மாதம்னாக்கா தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த 6 மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ, தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ, இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும். ஆடி 10 ஆரம்பிக்கும். அதனால தான் ஆடி மாதமையும் மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க. அது பொதுவான தன்மை தானே ஒழிய ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன். இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுது, இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும். அவங்களுடைய வாழ்வியல் தன்மையில், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, இந்த எண்ணெய் ஓட்டத்துலையும் சரி அதிகமாக. ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் 5ஆம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத, ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா 16ஆம் தேதி நண்பகல் 11:24 ஆரம்பமாகிடும். ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய உதயத்தப்ப எந்த மாதம் இருக்கோ, எந்த நட்சத்திரம் இருக்கோ, எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட. அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க. பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு 16ஆம் தேதி நண்பகல் 11:24 சில பஞ்சாங்கங்களில் 11:19 கூட, இது 11:19 கூட வந்துடுறதா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்கா மிதுனத்திலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் 00.01 பாகையில் எப்போ அவர் சுவிட்ச் ஓவர் ஆகிறாரோ அப்போ எந்த மாதிரியான லக்னத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்னம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்னம். அதேமாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்கா துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் அப்படின்றதுல. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோட பலாபலன்களை. இப்படிப்பட்ட தன்மையில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கன்னியா ராசியில் தான் லக்ன புள்ளி விழுது. லக்ன புள்ளி விழுங்கும் பட்சத்தில் அந்த சந்திரன் அப்படின்றவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல துலாத்தில் இருக்கார். விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம். விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம்ன்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட ஸ்டாரு. அதே இடத்துல தான் நவம்ச ரீதியாக சந்திரன் விழுவார். இப்போ 4ஆம் இடத்துல இந்த மாதம் பிறக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், என்ன மாதிரியான சுப விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 4ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ வீடு மாற்றம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வேலை வெளியூர்
மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அல்லது வெளியூர் இல்லாட்டியும் லோக்கல்லே ஏதாவது ஒரு ஜாப் வைஸ் சேஞ்ச் ஓவர் இருக்கும். நிச்சயம் 9 அப்படின்றப்போ ஒரு தூரதேச பயணம், அது ஆன்மீக பயணம், அல்லது ஏதாவது ஒரு பெரியவர்களுடைய நாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இந்த இடத்துல 9ஆம் இடம் அப்படின்றது சனி இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கு வேறு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உடைய அதிபதி. எப்பவுமே அஷ்டமத்து சனி உங்களுக்கு நெகட்டிவான தன்மைகள் தரக்கூடியது. கிட்டத்தட்ட கண்டச்சனிலேருந்து அஷ்டமத்து சனியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 5 ஆண்டு காலங்கள் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 9ல் வந்ததுக்கப்புறம் ரெக்கவர் இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சம் மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் நெகட்டிவ்ன்றது செவ்வாய்க்கு அடுத்து சனியாக தான் இருக்குது. சனி இத்தனைக்கு நண்பர்கள் வர உங்களுக்கு. ஆனால் அந்த சனி நண்பர் அப்படின்னம்னா புதனுக்கு சனி நட்பு தான். புதனுக்கு சனி நட்பு தான். ஆனால் அந்த சனி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் அது நல்ல பலன் தருமா கெட்ட பலனை தருமா அப்படின்றது பார்க்குறதா இருக்குது. இப்போ 9ல் இருக்கிற சனி என்ன செய்யும்? 9ல் இருக்கிற சனி உங்களுக்கு யாரெல்லாம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது உயர் உங்களுக்கு அனுசரணையாக இருந்தக்கூடிய இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பர்சன் எல்லாமே உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அவங்கள விட்டு விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உங்களுக்கு எந்த விதமான டேர்ம்ஸும் இல்லை, பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு பேச்சு அற்ற தன்மையில் கூட நீங்கள் 2 பேரும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு மதிப்புள்ள ஒரு மனிதரை நீங்கள் அவரை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 9 அப்படின்றது கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துக்கு அதிபதி சாரத்தில் தான், யார் குருவோட சாரத்தில் தான் சனி இருக்கார். அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில், புரட்டாதி 2ஆம் பாதத்தில். அந்த 2ஆம் பாதம் அப்படின்றது நவம்ச ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் விழுது சனி இருக்கிற இடம். அப்போ 9, 12 இன்க்ளூட் ஆனாலே தூரதேச பயணமோ ஒரு இடத்த விட்டு இடம் பயணிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது பூர்வீக சொத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்போ இது மாதிரி தான் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சந்திரன் இருக்கிற இடமும் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். 5ஆம் இடத்துல அவர் இருக்கிறதும் குருசாரம் பெற்றிருக்காரு. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அவர் குருசாரம் பெற்று அவரும் குருவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி 10 கூடையவரும் 12ல் இருக்கார். யார்? குரு. அப்போ ஜாபில் விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்போ ஜாபை மாறுறதுக்கான வாய்ப்போ நிறையவே இருக்குது. ஏன்னா 9 தான் அப்படின்றப்ப ஒரு நல்ல ஒரு அதிகாரம் மிக்க, நல்ல ஒரு தோரணை மிக்க, நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஜெனுவினிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஜாப்ன்றது நீங்கள் லவ் பண்ண ஜாபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஜாபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் போனதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடித்தமான நல்ல வேலை இந்த ஜாபை நான் மிஸ் பண்ண பார்த்தேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏன்னா 9 அப்படின்றப்ப இந்த இடத்துல ஸ்தானன்றது உங்களுக்கு நல்ல ஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது நல்ல ஸ்தானம். அதில் சனி 9 கூட 9லேயும் ஆட்சி பலம் பெறுறான். அது குருசாரம் பெற்று தன்மையில். அப்போ உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ ஜாப் வைஸ் நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வருது அப்படின்னம்னாக்க தாராளமாக போங்க. ஒரு இது வரைக்கும் நான் தொழில் பார்த்துட்டு இருந்தேங்க, அந்த தொழிலை நான் மிஸ் பண்ணுறதா இருக்குதுங்க, என் சூழல் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் அதை விலகிடுவேனா, அதை விட்டு அந்த தொழில் என்னை விட்டு போயிடுவோம் அப்படின்னா தாராளமாக போனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா புதிய தொழில் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7, 9 கனெக்ட் ஆனாலே புதிய தொழிலில் பரிணமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஒரு புதிய தொழிலில் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது பெரிய அளவில் இது வரைக்கும் லாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஏன்னா இந்த இடத்துல 5, 8, 9, 11, 12 இதெல்லாம் பாவம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி 6 கூடையவனு யாருன்னா செவ்வாய் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சூரியசாரம் பெற்று உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார் செவ்வாயும். அப்போ 6 கூடையன் 12 போனாலே கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நோய்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் எதிரி பிரச்சனைகள் இல்லாத தன்மைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் கணவன் மனைவியாக நீங்கள் கீரியும் பாம்பாக இருந்தீங்கன்னா கூட அதுவெல்லாம் கூட ஸ்மூத்தாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கோர்ட்டு கேஸில் நான் இருக்கேன், அது எனக்கு தீருமா, அதாவது அது இழுத்துக்கிட்டே போகுமா இல்லை தீர்ந்துருமா, இந்த ஆண்டே எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருமா, அல்லது நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு அந்த தீர்ப்பு கிடைக்குமா, இல்லை நெகட்டிவாக தான் இருக்குமா அப்படின்றப்ப இந்த இடத்துல 9 அப்படின்றப்ப உங்களுடைய கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் உங்களுடைய ஜெனரல் சார்ட்டு நீங்கள் பார்த்துங்க, அதில் 8 சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னம்னாக்க இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த கோச்சாரத்தில் இந்த வெறும் கோச்சாரத்தை மட்டுமே பலனை பார்த்துட்டு நீங்கள் போட்டால் தைரியமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸ் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் இந்த டைம் ஃபுல்லாகவே ஆடி மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக சனி தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. ஏன்னா புதன் இந்த இடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். ஆயில்யம் 3 அப்படின்றது ராசிக்கு அதே சனி இருக்கக்கூடிய இடம் தான் கிடைக்கிது. அப்போ இந்த இடத்துல 9ன்றது பலமிக்க தன்மையில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது, அல்லது பிரச்சனை தீர்க்க முடியாத தன்மையில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுடைய வீட்டையாவது மாற்றி பாருங்கள். வீட்டில் அதிகபட்சம் உங்களுக்கு
மேற்கு திக்கில் இருக்கக்கூடிய வீட்டு பகுதியில் மேற்கு திக்கு பகுதியில் ஏதாவது குப்பை அடசல் ஏதாவது டஞ்சன் மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணாலே உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட் ஆடி மாதன்றது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக மாறிக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு 4ஆம் இடத்துல, அதாவது கேந்திரத்தில் லக்னம் உதயமாகுது, திரிகோணத்தில் சந்திரன் உதயமாகறாரு, அதுவும் அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குரு உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். 7, 10 கூடையவர் 12ல் இருக்கப்போ ஜாபில் மாற்றங்கள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்தால் கூட அது நிரந்தர பிரிவினையாக இல்லாத தன்மைகள் இருக்குது. ஆனால் இதே டயத்தில் நான் கோர்ட்டில் இருக்கேன், கேஸில் இருக்கேன், நாங்கள் இந்த டைவர்ஸில் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக ஜெயிச்சிருவீங்க. தாராளமாக இந்த டைம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே ஆகிடும். ஏன்னா 6, 7, 6 சம்மந்தப்பட்டாலே இந்த இடத்துல யாருன்னா குரு, அதாவது குருக்கு 7ஆம் இடத்துக்கு அதுக்கு குரு, 6 கூடைய செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்துலேருந்து அது கன்க்ளூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் கவுன்சிலிங் தான் போனேன், ரொம்ப பார்கெயின் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸில் போட்டு ரொம்ப தீட்டுறாங்க, நம்மளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் இந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக கட்டுத்தறியை உடைத்திருந்துட்டு வர மாதிரி இருக்கும் இந்த டைம் ஆஃப் பீரியட். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல விவாகரத்து வேணும், ரீமேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரீமேரேஜுக்கு 100க்கு 100% இருக்குது. விவாகரத்து பண்ணாக்கா அதுவும் விவாகரத்து டைவர்ஸுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய் குரு இணைவுன்றது 12ஆம் இடத்துல நடக்குது. ஏன்னா 10 கூடையவனும் அவரே தான். ஜாபில் எப்படி ஒரு மாற்றம் வருதோ அதே மாதிரி கணவன் மனைக்குள்ளே உங்களோட கருத்து பேதங்கள் இருந்துச்சுன்னா அது இதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாமே என்னன்னாக்கா நீங்கள் முத்தி போய் வழக்கில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான். இதே நேரத்தில் நீங்கள் இப்போ தான் இனிஷியேட் பண்ணுறேன், இப்போ தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னா பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா இந்த இடத்துல 9ன்றது மட்டும்தான் பயணப்பட போகுது அப்படின்னா உல்லாசமான கேளிக்கைகள், உல்லாசமான நல்ல நிகழ்வுகள் இதெல்லாமே நடக்க போகுது. சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கும், அது நீங்கள் பெருசாக்கிராமல் இருந்தாலே போதும். ஏன்னா இவ்வளவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிட்டோ அல்லது அதில் 110 பேர் இருப்பாங்க. அதாவது என்னன்னாக்கா இவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்த தன்மையில், ஒரு முழுமையான தன்மையில், மன நிறைவான தன்மையில், அல்லது கம்ப்ளீட்டாக யார்கிட்ட சொன்னாலும் ஆமாம் இது கரெக்டு தான், இந்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40க்குள்ளே தான் இருக்கும். அது 40 கூட கிடையாது, 20-30 தான் இருக்கும். ஆனால் அந்த இனிஷியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, பையனை பற்ற அம்மாவோ பொண்ணை பற்ற அம்மாவோ இதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அடுத்த நிலைகளுக்கு புஷப் பண்ண அது ஒரு இடத்துல போய் பூதாகரமாக வெடித்து அது என்னன்னாக்கா கடைசியில் என்னன்னாக்கா தம்பதிகள் 2 பேரும் ஒட்டு சேராமல் போகிறதுக்கு காரணமே இந்த பையனை பெற்ற அம்மாவும் பொண்ணை பெற்ற அம்மாவும் தான். இந்த 2 பேரோட ஈகோ, 2 பேரோட போட்டி, 2 பேரோட பேச்சுகள் அது வன்மத்தை கைக்கி அவங்க 2 பேரையும் நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அவங்கள விட்டு உங்களுடைய பேரண்ட்ஸே உங்களுக்கு எதிராக இருக்காங்க, உங்களுடைய லைஃபுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னம்னாக்கா கொஞ்சம் நீங்கள் அவங்களுடைய பேச்சுக்களை குறைச்சா போதும் கேட்குறத. மற்றபடி முழுமையாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை போய் ரைஸ் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட்டை பெருசாக்கி நீங்கள் அதை ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆக்கி அந்த ஆர்கியூமெண்ட்டே பெருசாக ஏன்னா அடுத்து அவங்க 2 பேரும் எனக்கு என்னென்னா அவங்க பட்டால் அவங்க ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க தான் பாதையை பார்த்துட்டு போயிடுவாங்க. சிலருக்கெல்லாம் ஆயிலே முடிஞ்சு போயிடும். ஆனால் உங்களோட லைஃப்பை நீங்கள் யோசிக்கணும், உங்களோட லைஃப் அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அப்படின்றப்ப ஒரு மேரேஜை ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் இது மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னம்னாக்கா நீங்கள் உங்களுடைய மதர் அண்ட் ஃபாதரோடைய கைட்லைன்ஸை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சை கேட்குறது வேறு, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்குறதுன்றது வேறு. ஏன்னா இந்த இடத்துல அவங்களோட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்குறேன் அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கு கட்டுப்படுங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுடைய இருவருக்கும் உண்டான திருமண வாழ்க்கையில் ஒரு பிளவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுனாக்கா அது ஓரங்கட்டி வைங்க, அதை ஒதுக்கி வைங்க, அதை தனிச்சு வைங்க. அந்த இடத்துல நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை அலட்சியப்படுத்துங்க. அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஏன்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுமே அவங்களோட என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சு போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் வேலையை பார்த்துட்டு ஜோலியை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து உட்காந்து அழுவாங்களோ ஒழிய, அழுவாங்கனாக்கா உன் வாழ்க்கை இப்படி போச்சே, உன் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாலே, உன் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டானே, இந்த மாதிரி தான் பேசுவாங்களோ ஒழிய அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஏன்னாக்கா மறுமணத்துக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கானாக்கா உங்களோட ஜாதகத்துலேருந்து அது நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிக்கலாக போயிடும். அப்போ அதை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் இந்த டைம் உங்களுடைய ரீசனபிளான அந்த பையனுக்கும் உங்களுக்குமான தன்மையில் மற்றவங்களுடைய பேச்சுக்களை காட்டிலும் உங்களுக்கு இருவருக்குமான உடல் ரீதியான பொருத்தமற்ற தன்மையில் இருந்தால் மட்டும்தான் மனசு சரியாயிடும்.
அப்போ அந்த உடல் ரீதியான பொருத்தமற்ற தன்மை, மன ரீதியான பொருத்தமற்ற தன்மையை கூட அடாப்ட் பண்ண, ஏன்னா சிச்சுவேஷன் தான் மனசை நிர்ணயம் பண்ணும். சில விஷயங்கள் வந்து மனசு ஒரு விஷயத்துக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு என்னென்னா சிச்சுவேஷன் தான் காரணமாக இருக்கும். அதனால் அந்த டயத்தை உருவாகிடும். அந்த டைம் நிச்சயமாக திசா புத்தி அந்தர சூச்சம் மாதிரி இருக்கப்போ அந்தர காலங்கள் அதை மாற்றி அமைச்சிடும். அதனால தான் குழந்தை பெற்றா சரியாக போயிடும் அப்படின்வாங்க. சரி, நம்ம கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு குழந்தை பெற்றுனா சரியாக போயிடும். ஏன்னா குழந்தை மைய புள்ளியாக மாறிக்கும். அப்போ 2 பேரோட கருத்து ஒத்த கருத்துக்குள்ளே நுழையிறப்ப என்னன்னாக்கா அந்த கருத்து அந்த புள்ளியை வச்சு அந்த கோலன்றது வரையப்படும். அப்போ அந்த வாழ்க்கை அழகாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக கல்யாணம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ கல்யாணத்தை பண்ணதும் உடனே எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகள் ஏர்லியராக பெற்றுக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்றப்ப அதிகபட்சம் சிதைவு வராது. அதிகபட்சம் சிதைவு உண்டாக கூட ரீசன் பெருசாக இருக்கும், நியாயமாக இருக்கும், அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படின்றப்ப இந்த ஆடி மாதன்றது 9 தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னோம்னாக்கா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இல்லறத்துலேயும் சரி, உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்லையும் சரி, உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லையும் சரி, உங்களுடைய உறவுகள்லையும் சரி அழகாக அனுகூலமான தன்மைகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் 4 குடைவன் உங்களுக்கு புதனாக இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தன்மையும் நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே நேரத்தில் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து 3ஐயும் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம அதிலேயே பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், உங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை தேடணும் அப்படின்னம்னாக்கா வாட்ஸ்அப்பு, அதாவது இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் அதுக்குண்டான என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ அது கம்பெனி சார்பாக அனுப்புவாங்க. அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தோட வலிமை என்ன, பலகீனம் என்ன, பலம் என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இப்போ பயணப்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகள் எப்போ இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.